சினிமாவை பொறுத்தவரைக்கும் நடிகைகளுக்கு ஒருமுறை மார்க்கெட் குறைந்துவிட்டதென்றால் ஒரு பாட்டுக்கு ஆடுவது, சின்னத்திரையில் நடிப்பது என அவர்களது சினிமா வாழ்க்கை அப்படியே சென்றுவிடும். ஒரு சிலர் மட்டுமே எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி மீண்டும் விட்ட இடத்தை பிடித்து விடுவார்கள். இந்தி இண்டஸ்ட்ரி மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகத்துக்கும் டாப் ஹீரோயினாக இருந்தவர்தான் நடிகை ஐஸ்வர்யா ராய். திருமணத்திற்கு பிறகு ஐஸ்வர்யா ராய்க்கு சினிமா வாய்ப்புகள் அப்படியே குறைந்து போனது. சமீபத்தில் இவர் மணிரத்தினத்தின் பொன்னியின் செல்வனில் நந்தினி கேரக்டரில் நடித்திருக்கிறார். இதனால் மீண்டும் இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் ஐஸ்வர்யா. தமிழில் மதராசப்பட்டினம் படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் எமி ஜாக்சன். கிட்டத்தட்ட டைட்டானிக் பட ஹீரோயின் கட்டே வின்சென்ட்டுக்கு பிறகு தமிழ் ரசிகர்களால் விரும்பப்பட்ட அயல்நாட்டு ஹீரோயின் இவர். காதல் குழந்தைக்கு பிறகு சினிமாவில் இருந்து முற்றிலும் ஒதுங்கியிருந்த இவர் இப்போது படங்களில் நடிக்கத் தொடங்கியிருக்கிறார். நயன்தாரா எப்போதுமே சினிமாவில் நம்பர் 1 ஹீரோயினாக இருப்பவர். சில காரணங்களால் சினிமாவை விட்டு ஒதுங்கியிருந்த இவர் ராஜா ராணி திரைப்படத்தின் மூலம் மீண்டும் நம்பர் 1 இடத்தை பிடித்தார். இப்போது திருமணத்திற்கு பிறகும் தன்னுடைய அடுத்த இன்னிங்ஸை தொடங்கியிருக்கிறார். நித்யா மேனன் வெப்பம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமானவர். ஓரிரு படங்களில் நடித்திருந்தாலும் தன்னுடைய சிறந்த நடிப்பால் ரசிகர்களை கட்டிப்போட்டவர். சில ஆண்டுகளாக தமிழ் சினிமா வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த இவர் தனுஷின் திருச்சிற்றம்பலம் மூலமாக மீண்டும் தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கியிருக்கிறார். தமிழக இளைஞர்களின் கனவுக்கன்னியாக இருந்த த்ரிஷாவிற்கு கடந்த 10 வருடங்களாகவே சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றி படங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது. இந்த நேரத்தில் த்ரிஷாவுக்கு அடித்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் இயக்குனர் மணிரத்தினத்தின் பொன்னியின் செல்வன். இந்த படத்திற்கு பிறகு த்ரிஷாவுக்கு அடுத்தடுத்து படவாய்ப்புகள் குவியத் தொடங்கி இருக்கின்றன. த்ரிஷா இப்போது நடிகர் அஜித்தின் AK 62 மற்றும் நடிகர் விஜயின் தளபதி 67 ஒப்பந்தமாகி இருக்கிறார்.